This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழக அமைச்சரவையில் துறை மாற்றம் நடந்திருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியிடம் கனிம வளத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளத்துறையை கவனித்து வந்த அமைச்சர் துரைமுருகனிடம் சட்டத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், நீங்கள் தொடரலாம். நன்றி பூங்குழலி. தமிழக அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. கனிம வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை இரண்டும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வசம் இருந்த சட்டத்துறை மூத்த அமைச்சராக இருக்கும் திரு துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான இலாக்கா மாற்றமாக இதை பார்க்க முடியும். அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு செம்மலை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வழக்கமான இலாக்கா மாற்றம் அப்படின்ற அடிப்படையில் இது அணுகப்படலாமா? இதற்குள் ஏதேனும் அரசியல் இருப்பதாக கருதுகிறீர்களா? அதாவது அமைச்சர் யாரை அமைச்சராக நியமிப்பது என்பதும் அமைச்சரின் இலாக்காக்களை மாற்றுவதும் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற ப்ரோரோகேட்டிவ், ஒரு தனிப்பட்ட உரிமை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இடையிலே இப்படி ஒரு மூத்த அமைச்சருக்கு ஒரு இலாக்கா மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் அனுபவம் உள்ள ஒரு மூத்த அமைச்சர். எனவே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மாற்றத்திற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு தெரியாதல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இந்த புதிதாக சட்டமன்ற கட்டிடம் கட்டுகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இதே துரைமுருகன் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சட்டமன்றம் புதிதாக கட்டுகிற போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறையை தானே எடுத்துக்கொண்டு அவருக்கு துரைமுருகனுக்கு சட்ட இலாக்காவை ஒதுக்கினார். இது ஒரு முன்னுதாரணமும் உண்டு. எனவே என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதற்கு அதாவது பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்ற ஒரு காரணம் இருக்காது. வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் துரைமுருகனுக்கு அதாவது இலாக்கா மாற்றத்திற்கு காரணமும் இருக்கும். அதே போல துரைமுருகனுக்கு இந்த மாற்றத்தால் ஒரு மன வருத்தமும் இருக்கும். அது அவருடைய சிஎம், அதாவது முதலமைச்சருடைய ப்ரோரோகேட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இடையிலே இப்படி நடந்திருப்பது ஒரு மூத்த அமைச்சருக்கு நடந்திருப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அதாவது மற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்த காரணத்திற்கான அர்த்தம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். முதல்வராக திருமிகு ஜெயலலிதா இருக்கிற போது கூட அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் இவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம் என்ற அடிப்படையில் மட்டும் இதை நோக்க முடியாதா? அப்படி அதான் சொல்றேன். அதாவது இலாக்கா மாற்றம் என்பது அவருடைய சிஎம் உடைய தனிப்பட்ட அதிகாரம், தனிப்பட்ட உரிமை. எனவே இது அதாவது ஒரு மாற்றம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாற்றத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னவென்பது நமக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். எனவே அது ஒரு மூத்த அமைச்சருக்கு, ஒரு அனுபவமிக்க அமைச்சருக்கு, ஒரு வயது முதிர்ந்த அமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரணமாக இருக்காது. இதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனவே அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதற்கு ஒரு காரணமும் இருக்கும். அது துரைமுருகனுக்கு அந்த காரணத்தினால் வருத்தமும் இருக்கும் என்றுதான் கருதுகிறேன். ரேங்கிங் அடிப்படையில் இது திரு துரைமுருகனுக்கான பின்னடைவாக தான் பார்க்கணுமா? இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே என்ன சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று இலாக்கா மாற்றுவது ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் துரைமுருகனை பொறுத்தவரையிலே துரைமுருகன் மூத்த அமைச்சர். அதுவும் இன்னும் சொல்ல போனால் அண்ணா காலத்து அரசியல்வாதி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அரசியலை கற்றுக்கொண்டு ஒரு திறமையான ஒரு அனுபவமிக்க ஒரு அமைச்சர். இந்த மூத்த அமைச்சருக்கு அது குறிப்பாக இந்த கனிம வளத்திலே இந்த இலாக்கா மாற்றம் என்பது அந்த இலாக்கா என்ன இலாக்கா என்பதை பொறுத்துத்தான் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த கனிம வள இயக்கம் மாற்றப்பட்டிருக்கிறது சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒரு காரணம், ஒரு பின்னணி நிச்சயமாக இருக்கும். இது ஒரு சாதாரண மாற்றமாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார், இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.
This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.